ஸோ நிறைய பேர் பார்த்தோன்னா மார்னிங் செய்கிறது உடற்பயிற்சி வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இல்லை ஈவினிங் செய்கிற உடற்பயிற்சி பெஸ்ட்டாக ப்ரோன்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உடற்பயிற்சி செஞ்சாலே பெஸ்ட்டு தான். ஸோ நிறைய பேர் பார்த்தோன்னா மார்னிங் வந்து உடற்பயிற்சி செய்கிறது தான் பெஸ்ட்டு, ஈவினிங் செய்கிறது வேஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படின்னு பார்த்தா எல்லா ஜிம் பாடி பில்டர்ஸும் மார்னிங்கும் செய்கிறாங்க, ஈவினிங்கும் செய்கிறாங்க. ஸோ அது மாதிரி நீங்கள் வந்து அதெல்லாம் வந்து ஃபேக்கான நியூஸ். அதனால் உடற்பயிற்சி வந்து எப்போ செஞ்சாலுமே நல்லது தான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உடற்பயிற்சி பார்த்தோன்னா ஆஃப்டர்நூன் வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஏன்னா ஆஃப்டர்நூன் பார்த்தோன்னா வந்து அதிகமாக வந்து உங்கள் பாடி டெம்பரேச்சரும் அதிகமாக இருக்கும். ஸோ வெளியில் பார்த்தோன்னா வெளியிலேயும் டெம்பரேச்சர் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் பார்த்தோன்னா பாடி வந்து ஓவர் ஹீட் ஆகிட்டு ஏதாவது பிம்பிள்ஸ் இது மாதிரி பிரச்சனைகளில் கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடல் பார்த்தோன்னா ரொம்பவே சூடாக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் பார்த்தோன்னா வந்து மார்னிங் வந்து வெயிட் லாஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா மார்னிங் பண்ணுறது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ வந்து வெயிட் கெயின் பண்ணணும் ப்ரோ, அப்படி மசில் கெயின் பண்ணணும் ப்ரோ அப்படின்னா நீங்கள் வந்து ஈவினிங் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் பார்த்தோன்னா வந்து உங்களுக்கு டைம் கிடைச்சா நீங்கள் வந்து எப்போ வேணால் உடற்பயிற்சி செய்யுங்க. ஸோ உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னா வெயிட் லாஸ் பண்ணுறவங்க பார்த்தோன்னா வந்து மார்னிங் பண்ணுறது கொஞ்சம் பெஸ்ட். அப்படி வெயிட் கெயின் மசில் கெயின் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா ஈவினிங் பண்ணுறது கொஞ்சம் உங்களுக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ எப்போ உடற்பயிற்சி செய்கிறதாலும் ஒரு ஜிம் கோச்சை கன்சல்ட் பண்ணிவிட்டு உங்கள் உடற்பயிற்சி வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் வீட்டிலே ஹோம் ஒர்க் அவுட் பண்ணுறவங்களா இருந்தாலும் ஜிம் கோச்சை வந்து கன்சல்ட் பண்ணிவிட்டு ஸோ அவங்க கொடுக்குற டிப்ஸ், அவங்க கொடுக்குற டயட்டை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஜிம் போயிட்டு ஜாயின் பண்ணிடுங்க. ஸோ மணி ஸ்பெண்ட் பண்ணாலும் பரவாயில்ல. ஸோ உங்கள் உடலுக்கு தான் நீங்கள் வந்து காசு வந்து செலவு பண்ணுறீங்க. ஸோ உங்கள் பாடிக்கு நீங்கள் காசு செலவு பண்ணாட்டியும் வேறு எதுக்குமே நீங்கள் காசு செலவு பண்ணுறது வேஸ்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா உங்கள் பாடி வந்து நீங்கள் தான் மெயின்டைன் பண்ணணும். ஸோ எவ்வளோ காசு செலவானாலும் பரவாயில்ல. ஸோ அதனால் கண்டிப்பாக ஒரு ஜிம் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு உங்கள் உடல் எடையை மசில் கெயினை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்னென்ன உடற்பயிற்சி செய்யணும், என்னென்ன டயட் எடுக்கணும்னு சொல்லிட்டு உங்கள் ஜிம் கோச்சை கன்சல்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் எந்த டவுட்டாக இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஸோ மார்னிங் உடற்பயிற்சி செய்கிறதும் நல்லது, ஈவினிங் பண்ணுறதும் நல்லது. ஸோ அதனால் முக்கியமாக இந்த ஆஃப்டர்நூன் பண்ணுறதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. ஸோ கூட ஒரு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சு ஆல் இன் ஆப்ஷனில் செட் பண்ணிக்கோங்க. ஸோ பாய் கைஸ், லவ் யூ ஆல், மிஸ் யூ ஆல்.